வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ். ஏதாவது ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் மித்ரன் ப்ரோ ரொமான்ஸ் அனி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த அனிமே போட்டிருக்கோம். இந்த அனிமே பேர் மை லவ் ஸ்டோரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் இன்னைக்கு ஃபேர்வெல் டே. அதனால எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்க்க பல்கா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார். அவர் தான் நம்ம ஹீரோ தக்கியோ. எல்லாரும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நம்ம எல்லாரும் ஒரே ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், நாங்கள் எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அப்பப்போ எங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்க கிட்டலாம் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடுறாரு. எதுக்குன்னா அவர் கூட ஸ்கூல் கவுன்சிலில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லலான்னு தான் அவர் ஓடுவார். ஆனால் அந்த பொண்ணு வேறு ஒரு பையன் கிட்ட லவ் சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த பையன் உடனே எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சியாகி நின்றுடுவாரு. பையன் தக்கியோவை திரும்பி பார்த்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம தக்கியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுனாகாவா தான். அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்ம தக்கியோ யோசிப்பாரு, இவன் கூட நம்ம எப்படி ஃப்ரெண்டானோ, ஏன் முதல்ல ஃப்ரெண்டானோ அப்படின்னு. ஏன்னா சுனாகாவை எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருப்பாரு. அதனால எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்ட தான் வந்து லவ் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து தக்கியோவுக்கு பிடிச்ச எல்லா பொண்ணுங்களுமே சுனாகாவு கிட்ட தான் போய் லவ் சொல்லுவாங்க. ஆனால் சுனாகா எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணுங்களெல்லாம் அழ வச்சுக்கிட்டே இருப்பார். சுற்றி உள்ளவங்க எல்லாரும் தக்கியோ கிட்ட வந்து, நீ எப்படி சுனாகாவை கிட்ட ஃப்ரெண்டான, அவன் கூடலாம் எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியுது உன்னால அப்படின்னு கேட்கும்போது, சுனாகாவும் தக்கியோவும் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. அவங்க அம்மா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஒரு காரணம் மட்டும்தான். தக்கியோ விளையாட கூப்பிட்டா சுனாகாவை வரமாட்டாரு. சுனாகாவை கூட வீடியோ கேம்ஸ் விளையாடுனா தக்கியோ தோத்து போயிடுவாரு. இப்படியே போய்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ சுற்றி உள்ள பொண்ணுங்கள்லாம், அது சுனாகாவை தானே, பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தக்கியோ உடனே சுனாகாவை கிட்ட, போன வாரம் சந்தேகப்படுற மாதிரியான ஆளு சின்ன பசங்க பின்னாடி சுத்துறத கேள்விப்பட்டோம்ல, அதுக்காக நான் போய் ஸ்கூல் கிட்டேயே நின்னேன், அது நான் தான் நினைச்சு போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு சுனாகா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுவாரு. உடனே நம்ம தக்கியோ, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போறத காட்டுவாங்க. ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது சுனாகாவா ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு எந்திரிச்சு சீட் கொடுப்பாரு. உடனே அவங்களும் வந்து உட்காந்துருவாங்க. அதே மாதிரி தக்கியும் எந்திரிச்சு ஒரு வயசான பாட்டிக்கு சீட் கொடுக்கலான்னு நினைக்கும் போது அந்த பாட்டி அவரை தாண்டி வேற எங்கேயோ போயிடுவாங்க. உடனே தக்கியோ ரொம்ப சுகமாயிருவாரு. அப்ப சுனாகாவா, அந்த பக்கமா பாரு அப்படின்னு தக்கியோ கிட்ட காட்டுவாரு. அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பாப்பான். உடனே தக்கியோ இங்க வேகமா போய் அந்த பையனை அடிச்சிடுவாரு. அந்த பொண்ணு திரும்பி பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். அந்த பொண்ணு பார்த்தோன்னே நம்ம தக்கியோவுக்கு பச்சைக்குன்னு பத்திக்கும். அப்படியே மண்டைக்குள்ள பல்பெல்லாம் எரியும். சுத்தி உள்ள எல்லாமே நின்னுடும். தக்கியோவுக்கு மனசுல இளையராஜா பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ட்ரெயின்ல இருந்து 3 பேரும் கீழே இறங்கிடுவாங்க. நாங்க இவனை வந்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு உடனே இல்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லும். அங்க போனோன்னே அந்த பொறுக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த பொண்ணு நான் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு இல்ல அவன் என்ன தப்பா தான் தொட்டான் அப்படின்னு சொல்லும். அதுக்கு உடனே அந்த ஆளு, இல்ல நீ தான் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருந்த, அதனாலதான் நான் தொட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தக்கியோவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அவன் மூஞ்சியை உடச்சிடுவாரு. நம்ம தக்கியோவை ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால அவர் வீட்டுல இருப்பாரு. அப்ப சுனாகாவை வந்து, இந்த நோட்ஸ் நேத்து உள்ளது படி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. சுனாகாவா தக்கியோ ரூமுக்குள்ள வந்து உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ நேத்து அவனை அடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நடுவுல அவங்க அம்மா வந்துட்டு, உங்களை வந்து ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கு, அனுப்பிவிடவா அப்படின்னு கேட்பாங்க. யார் அந்த பொண்ணு, நம்ம கூட 9th படிச்ச பொண்ணா இருக்குமோ அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. ஏதோ எமட்டோன் பேர் சொல்லுச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே அதுக்கு சுனாகாவா வந்து, இந்த ரூம்குள்ளேயே அந்த பொண்ணை வர சொல்ல போற அப்படின்னு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து வந்துரும் உள்ளவே. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நேத்து ட்ரெயின்ல காப்பாத்திருப்பாங்கல்ல அந்த பொண்ணு தான். இப்பயும் தக்கியோ அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஃப்ரீஸ் ஆகி நிப்பாரு. உடனே சுனாகாவா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவான். உடனே அந்த பொண்ணு, நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும். உடனே தக்கியோ வந்து திரும்பியும் இதுவா அப்படின்னு நினைப்பாரு. நான் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் கேக் கொண்டு வந்திருக்கேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல கேட்டேன் அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக்கு அப்படின்னோன்னா தக்கியோ வந்து, இது என்ன கேக்கு சூப்பரா இருக்கே அப்படின்னோன்னா சுனாகாவா, இது சீஸ் கேக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சுனாகாவா கிளம்பிடுவாரு. அந்த பொண்ணு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடும். நான் தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா இந்த வாட்டியும் அந்த பொண்ணுக்கு சுனாகாவா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தக்கியோவே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு தான் நம்மள பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் சுனாகாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அவரே ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்போ வந்து அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் சவுண்டு கேட்கும். என்னடா இது புது ஃபோனா இருக்கு அப்படின்னு எடுத்து பேசினா அந்த எமட்டோ தான் பேசுவா. நான் ஃபோனை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே இல்ல பிரச்சனை இல்லை, நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு, நம்மளே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு கேர்ள்ஸ் அகாடமிக்கு முன்னாடி ஃபவுண்டைன் பக்கத்துல நான் நிப்பேன், வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும். அடுத்த நாள் தக்கியோ, இந்த போனை பாரு அப்படின்னு சுனாகாவை கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த போன் யாரோடது, இதை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எமட்டோ தான் விட்டுட்டு போயிடுச்சு நேத்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தக்கியோ,
மனசுக்குள்ள நினைப்பாரு, அந்த பொண்ணுக்கு சுனாக்காவை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வருவான்னு அவன் நினைப்பால, அதனால நம்ம அவனையும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாரு சுனாக்காவையும். அப்ப அந்த ஃபவுண்டன் கிட்ட யமட்டோ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் போனோன்னா, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம், நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவங்க 3 பேரும் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது என்ன இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு தக்கியோ கேட்டோன்னா, அது மேக்கரூன்ஸ், நானே செஞ்சது அப்படின்னு அவ சொல்லுவா. நான் ரொம்ப நல்லா பேக் பண்ணுவேன் அப்படின்னு யமட்டோ சொன்னோன்னே, சுனாக்காவை வந்து இதுக்கு ரொம்ப ஸ்டாமினா தேவைப்படுமே, நிறைய கலக்கணும் அப்படின்னோன்னா, ஆமா நிறைய கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லுவா. அந்த பொண்ணு பேசும்போதெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசுமா. உடனே தக்கியோ வந்து மனசுக்குள்ள நினைப்பாரு அந்த பொண்ணை உத்து பார்த்துக்கிட்டே, ஒருவேளை நீ லவ் பண்றியா, அந்த அளவுக்கு உனக்கு வந்து சுனாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சுனாக்காவை ஏன் இந்த பொண்ணை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா, அவளுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடு அப்படின்னு சொன்னோன்னா எந்திரிச்சு போய் அவர் வந்து நினைப்பாரு, இனிமேல் நம்ம அந்த பொண்ணை பார்க்கவே கூடாது, அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்காடா ஆயிரும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் நினைச்சிட்டு வந்தோன்னா அந்த பொண்ணு வந்து டவல் வச்சு அவருக்கு தொடச்செல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப இவர் நினைப்பாரு, இந்த பொண்ணை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம சுனாக்காவை கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு, நீ எனக்கு ஏதாவது பேக் பண்ணி அடுத்த வாட்டி கொண்டு வரியா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு சாக்ரேட்டட் நான் ரொம்ப நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லும். அது என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அவர் ஓகே சொல்லிடுவாரு. அடுத்த வாட்டி நான் அவங்க 2 பேரையும் பாக்குறேன், பேக் பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சுனாக்காவா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல அப்படின்னு தக்கியோ கிட்ட சொல்றான். உடனே தக்கியோ யோசிக்கிறாரு, இது வரைக்கும் சுனாக்கா எந்த பொண்ணையுமே நல்ல பொண்ணுன்னு சொன்னதே இல்லையே அப்படின்னு. உடனே தக்கியோ நினைப்பாரு, சுனாக்காவுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நம்ம எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும்னு. அப்ப யமட்டோ மூச்சு வாங்க ஓடி வந்து அவங்க கிட்ட நிப்பா. உடனே தக்கியோ வந்து என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு கேட்பான். இல்ல உங்களோட இமெயில் ஐடி வேணும், அதுக்காக தான் ஓடி வந்தேன் அப்படின்னு கேட்பா. அப்ப தக்கியோ இந்த தொடச்சுக்கோ அப்படின்னு அவனோட டவல் கொடுப்பான். அதை வாங்கிட்டு அந்த பொண்ணு தொடச்சிட்டு இருக்கும். அப்போ உடனே அவன் இமெயில் ஐடி எழுதி கொடுத்துடுவான். இந்த பொண்ணு இவனுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வருதுன்னா கண்டிப்பா நம்ம சுனாக்காவையும் அவனையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைப்பான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னையும் சுனாக்காவையும் சேர்த்து வைக்கிறதா இனிமேல் என்னோட கோல் அப்படின்னு தக்கியோ மனசுக்குள்ள நினைப்பாரு. அடுத்து யமட்டோ பேக் பண்ணி கொண்டு வந்து இவங்க 2 பேரையும் மீட் பண்ணாலா, சுனாக்காவும் யமட்டோவும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதா அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த சீரீஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் சைனோரா கைஸ்.